My dear learners, I would like to welcome you to the radio enabled learning course. In this session, we are going to see about accounting standards and standards on auditing. As per our syllabus, this topic comes under Unit 3. The Institute of Chartered Accountant of India இதுதான் இந்தியாவோட ஒரு ப்ரீமியர் அக்கௌண்டிங் பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க செட் பண்ணது தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு ஏஎஸ்பி. இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 21 ஏப்ரல் 1977. இவங்களோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கணும், வேரி ஆகக்கூடாது. இந்தியாவுக்குள்ளே ஒரு கம்பெனிஸ் இல்லை பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் எந்த நிறுவனமாக இருந்தாலும் இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு அப்படின்றத ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நம்ம கண்ட்ரியோட இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கமிட்டியில் ஒரு அசோசியேட் மெம்பராக இருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இதில் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு மெம்பராகவும் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இதில் இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் மெம்பராக இருக்காங்களோ அவங்களாம் மட்டும்தான் அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்தியாவும் அதில் ஒரு மெம்பராக இருக்காங்க. அதனால் வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் லாஸ் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணாலும் அதை நம்ம இந்தியாவில் கொண்டு வர முடியும். ஸோ வேர்ல்டு லெவலில் என்ன மாதிரியான இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டன்சி ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்களோ அதை நம்ம இந்தியாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் ஈஸியாக நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நம்ம ஐசிஏஐ இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறதுல ஒரு பெரிய ஆங்கரிங் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இதன் மூலிமா என்ன நம்ம கண்ட்ரிக்கு பெனிஃபிட் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அதை நம்ம இந்தியாவில் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஒரு காமன் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை ப்ரொசீஜர்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவுக்குள்ளே எல்லா கம்பெனிஸுமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். நம்ம இந்தியாவில் இந்த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ஸோ இந்த ஃபார்மை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை ஷார்ட்டாக கேப் GAAP அப்படின்னும். அமெரிக்காவை தவிர மற்ற இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் என்ன மாதிரியான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் which are set by International Accounting Standard Board and serve as a guideline for non-US GAAP companies reporting financial statements. அமெரிக்காவை தவிர மற்ற பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை யார் செட் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. யூஎஸ் கேப்பை ஃபாலோ பண்ணாத மற்ற உலக நிறுவனங்கள் என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்டிங் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இந்த IFRS ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா யூஎஸ் கேப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நம்ம கண்ட்ரியில் எப்படி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியாவோ அதே மாதிரி அமெரிக்காவில் த அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ், ஸோ இவங்க டெவலப் பண்ணது தான் இந்த யூஎஸ் கேப். ஸோ ஃபஸ்ட்டு 1973 இவங்க என்னவா அதை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு FASB அப்படின்றத க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸ் அவங்களோட ஷேர்ஸை வெளியிடும்போது கண்டிப்பாக அந்த கம்பெனிஸ்லாம் ப்ராப்பரான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதுக்காக எல்லா கம்பெனிஸுமே காமனான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ காமனான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ வெவ்வேறு நிறுவனங்களாக இருந்தாலும் இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒரே மாடலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அமெரிக்கா 1973 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு அப்படின்றத க்ரியேட் பண்ணிட்டு இதன் மூலிமா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அனைத்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் எந்த கம்பெனிஸாக இருந்தாலும் ஒரே மாதிரியான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் ஒன்
ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. இதை நம்ம ஷார்ட்டாக வந்து எஃப்ஏஎஸ்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ இண்டிபெண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த எஃப்ஏஎஸ்பின்றது ஒரு அத்தாரிட்டி. இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இந்த கேப், ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பாலிசிஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இது எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், ஸோ இவங்க எப்படி வந்து ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணணும், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணணும், அதே மாதிரி அவங்க என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இதில் தெளிவாக சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். இது வந்து அமெரிக்காவில் மட்டும்தான். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த கேப்பை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸை தவிர மற்ற மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஐஎஃப்ஆர்எஸ் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஐஎஃப்ஆர்எஸ் ஸ்டாண்டர்டை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஐஏஎஸ்பி, இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. ஸோ இதில் சொல்லியிருக்க வந்துட்டு தான் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1லேருந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 29 வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கு. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1, டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்ன மாதிரி அக்கௌண்டிங் பாலிசி ஃபாலோ பண்ணணும், ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் ப்ரெசென்டிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை பற்றி வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், AS2, வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். இந்த AS2வில் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா, இன்வென்ட்ரிஸ் அதாவது அசட்ஸாக இருக்கலாம் இல்லை ஸ்டாக்காக இருக்கலாம், என்ன கம்பெனியில் இருக்கோ அதை வேல்யூ பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ முக்கியமாக இதில் வந்து ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் என்ன கூட்ஸை சேலுக்கு வச்சுருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து இன்வென்ட்ரி அப்படின்னுவோம். அதே மாதிரி எது ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இருக்கோ, முக்கியமாக வந்து சேல் பண்ணுறதுக்கு இருக்கோ அதை தான் நம்ம வந்து இங்கே இன்வென்ட்ரி அப்படின்னுவோம். இதில் எது சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா, ஸ்பேர் பார்ட்ஸோ இல்லை சர்வீஸ் எக்யூப்மெண்ட்ஸோ இதெல்லாம் வந்து இதில் சேர்க்க மாட்டாங்க. தேர்ட் ஒன், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஒரு கம்பெனிக்குள்ளே கேஷ் எப்படி ஃப்ளோ ஆயிருக்கு, அதாவது இன்ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குது, அவுட்ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னுவோம். ஸோ முக்கியமாக வந்து கம்பெனிஸ் ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட் 2013க்கு அப்புறம் உருவான அனைத்து கம்பெனியுமே வந்து இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட் யார் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஸ்மால் அண்ட் டார்மெண்ட் கம்பெனி, சின்ன நிறுவனங்கள் வந்து இது ஃபாலோ பண்ண தேவையில்லை. அதை தவிர மற்ற அனைத்து நிறுவனங்களுமே இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 4, கண்டிஜென்சிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். இந்த AS4ல் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் கண்டிஜென்சிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். அதாவது கண்டிஜென்சி அப்படின்னும் போது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அங்கே வந்து ஹேப்பன் ஆகுது, இட் மே பி கெயின் ஆர் லாஸ். ஸோ கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லாபமாக இருக்கலாம் இல்லை நஷ்டமாக இருக்கலாம். அவங்களோட பேலன்ஸ் ஷீட் டேட்டை க்ளோஸ் பண்ணக்கப்புறம் ஹேப்பன் ஆன ஈவெண்ட்டை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறது தான் இந்த AS4. ஸோ இது வந்து ஃபேவரபிள் கண்டிஷனாகவும் இருக்கலாம், அன்ஃபேவரபிள் கண்டிஷனாகவும் இருக்கலாம். ஸோ இதை பற்றி எப்படி நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பிடுறது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 4. இங்கே வந்து நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்று அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்ஸ், இன்னொன்று நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்ஸ். அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் அப்படின்னும் போது நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குது, ஸோ அங்கே ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ ஹேப்பன் ஆகுது அப்படின்னா அது ரிலேட்டடான எவிடன்ஸ் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட அட்டாச் பண்ண முடியும். நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீ அந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அட்டாச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5, நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட் ப்ரையர் பீரியட் ஐட்டம்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸ். இந்த AS5ல் எதை பற்றி சொல்லியிருக்குன்னா, நம்மளுடைய பீரியட் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதாவது இன்கமோ எக்ஸ்பென்சஸோ ஹேப்பன் ஆயிருந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலாம், அதை வந்து நம்ம எரர்ஸாக ட்ரீட் பண்ணலாமா, இல்லை அதை ஒமிட் பண்ணலாமா, இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ணலாமா அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த AS5. நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 7, கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். ஸோ இந்த AS7ல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ அவங்களோட டிசைன், டெக்னாலஜி, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும், ஸோ அவங்க என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத AS7ல் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், AS9, ரெவென்யூ ரெக்கக்னிஷன். ரெவென்யூ அப்படின்னாலே நம்ம வருமானம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ரெவென்யூன்றது ஏதாவது ஒரு இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ்,
ஒரு அந்த நிறுவனத்துக்கு ஏதாவது ஒரு ரெவென்யூ உள்ளே வந்து ஒன்று கூட்ஸ் சேல் பண்ணாலோ இல்லை சர்வீசஸ் ரெண்டர் பண்ணாலோ இல்லை இன்ட்ரெஸ்ட் வந்ததுனாலோ இல்லை ராயலிட்டிஸ் வந்ததுனாலோ இல்லை டிவிடெண்ட்ஸ் கொடுத்தாலோ இது எல்லாமே வந்து ரெவென்யூ தான். ஸோ இதை எப்படி வந்து டீல் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 9. நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ இந்த ஸ்டாண்டர்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எந்த மாதிரி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், முக்கியமாக வந்து ப்ராப்பர்ட்டியோ பிளான்ட்டோ இல்லை எக்யூப்மெண்ட்டோ. இதை வந்து நம்ம ஷார்ட்டாக பிபிஇ அப்படின்னு நம்ம சொல்லலாம், பிபிஇ ஆஃப் டேஞ்சபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறது தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10. நெக்ஸ்ட் ஒன் AS 11 த எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இந்த AS 11 எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் such as accounting for transaction in foreign currencies, translating the financial statements of foreign operations, foreign exchange contracts. ஸோ இந்த மூணுத்தை பற்றி தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11 சொல்லியிருக்கு. ஸோ நம்ம கண்ட்ரி வேறு ஒரு கண்ட்ரி கூட நீ வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாரின் கரன்சி தான் இன்ஃப்ளோ ஆகும். ஸோ அவங்களோட கரன்சிஸை நீ இன்ஃப்ளோவாக கொடுக்கும்போது அங்கே என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ஃபாரின் ஆப்ரேஷன்ஸில் நீ இன்வால்வ் வர அப்படின்னா ஸோ ஒரு எம்என்சியாக இருக்குது அப்படின்னா அங்கே வேறு மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, இங்கே வேறு மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். AS 12 அக்கௌண்டிங் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் கூட டீல் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அதை எப்படி நம்ம இதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் காட்டலாம். முக்கியமாக பார்த்தோன்னா கவர்மெண்ட்டுக்கு நீ ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குற அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக வந்து சப்சிடிஸ் இருக்கும், கேஷ் இன்சென்டிவ்ஸ் இருக்கும், டியூட்டி ட்ராபேக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் நம்ம சொல்லலாம். ஸோ இதை நீ எப்படி வந்து அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் காட்ட போகிறோம். முக்கியமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு நீ ஏதாவது ஒரு பொருள் சேல் பண்ணுற அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக வந்து அதில் மானியம் இருக்கும், சப்சிடிஸ் இருக்கும், அதே மாதிரி கேஷ் இன்சென்டிவ்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீ கட்டின டியூட்டி வந்து உனக்கு ட்ராபேக் திரும்பி வரும். சப்போஸ் நீ எக்ஸ்போர்ட் பண்ணுற இல்லை கூட்ஸை இம்போர்ட் பண்ணுற அப்படின்னா இம்போர்ட் பண்ணுற கூட்ஸை திருப்பி நீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற அப்படின்னா நீ கட்டின இம்போர்ட் டியூட்டி உனக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ட்ராபேக்காக திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நீ எப்படி ட்ரீட் பண்ணுற அப்படின்றது இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 13. இதில் எதை பற்றி சொல்லியிருக்குன்னா அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கு. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னுவோம், ஏதாவது ஒரு கம்பெனியில் ஷேர் கேபிட்டல் போட்டிருந்தாலோ இல்லை யாருக்காவது நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு லேண்டை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாலோ இதெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கான இன்கம் நமக்கு என்னென்ன வரும், நம்ம ஷேர் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா நமக்கு அதுக்கு டிவிடெண்ட் வரும், லோன் கொடுத்துருந்தோன்னா அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நீ லேண்டாக கொடுத்துருந்த அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரியான இன்கம்ஸை நம்ம எப்படி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுவோம் அதை பற்றி தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 13 சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14. இட் டெல்ஸ் அபவுட் அக்கௌண்டிங் ஃபார் அமால்கமேஷன். அமால்கமேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து ஹோலாவோ இல்லை பார்ட்டாவோ வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து அமால்கமேஷன் அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டை என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் AS 15 எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். இந்த AS 15 எம்ப்ளாயிக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை எப்படிலாம் வந்து அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கு. ஸோ நம்ம எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் எதெல்லாம் சொல்லலாம்னா ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அண்ட் டெர்மினேஷன் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி அக்கௌண்டிங்கில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்கு இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 15. நெக்ஸ்ட் ஒன் AS 16 பாரோயிங் காஸ்ட். இந்த ஸ்டாண்டர்டில் பாரோயிங்ஸை பற்றி சொல்லியிருக்கு, அதுக்கான அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் இதில் வந்து எதை பற்றி டீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நம்மளோட கரன்சியில் நீ வந்து பாரோ பண்ணியிருந்த, சப்போஸ் வந்து ஈக்விட்டி வாங்கியிருந்த இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வாங்கியிருந்த அப்படின்னா அதெல்லாம் இதில் வந்து பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இதில் எதை பற்றி இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சி பாரோயிங்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க.
என்ன காரணம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளதை விட அதிகமாக இருக்கும். தொடர்ந்து வருஷம் மூவ் ஆகும்போது கண்டிப்பாக அதில் வந்து ஏற்படக்கூடிய டிஃப்ரென்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 16 சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். இட் கம்ஸ் அண்டர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 17. ஸோ நம்ம செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு நிறுவனம் வந்து வெவ்வேறு ஏரியாவில், அதாவது வேரியஸ் ஜியாகிரபிக்கல் ஏரியாஸில் அவங்களுடைய ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீசஸையோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுடைய வருமானத்தை வந்து எப்படி கணக்கீடு செய்வாங்க, ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் எப்படி அதை காட்ட முடியும், அதை பற்றி சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 18 ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர். This standard should be applied in reporting related party relationship and transactions between a reporting enterprise and its related parties. Next one accounting standard 19 leases. ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் வந்து லீசர் லீசி என்ன மாதிரியான அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் காட்டணும், அதை பற்றி தான் சொல்லியிருக்கு. முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா லீசிங்கில் ஃபினான்ஷியல் லீஸ், ஆப்ரேட்டிங் லீஸ், 2 டைப்ஸ் ஆஃப் லீசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 20 earnings per share. It prescribes principles for the determination and presentation of earnings per share which will improve comparison of performance among different enterprises for the same period and among different accounting periods for the same enterprise. ஸோ ஒரு நிறுவனம் பல நிறுவனங்களை நடத்துது அப்படின்னா அவங்களுடைய வெவ்வேறு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அதை வந்து கம்பேரிசன் பண்ணணும். இது எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் காட்டணும் அப்படின்றத பற்றி தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 21 கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த AS 21ல் ஒரு நிறுவனம் எப்படி அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான பிரின்சிபல்ஸ் என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு இதில். நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 22 accounting for taxes on income. The objective of this standard is to prescribe accounting treatment of taxes on income. Next one AS 23 accounting for investments in associates in consolidated financial statement. This standard should be applied in accounting for investments in associates in the preparation and presentation of consolidated financial statement by an investor. Next one AS 24 discontinuing operations. The objective of AS 24 is to establish principles for reporting information about discontinuing operations, thereby enhancing the ability of users of financial statements to make projections of an enterprise's cash flow, earnings generation capacity, and financial position by segregating information about discontinuing operations from information about continuing operation. Next one accounting standard 25 interim financial reporting. This standard applies if any entity is required or elects to publish an interim financial reporting. The objective of AS 25 is to prescribe the minimum content of an interim financial report and to prescribe the principle for recognition and measurement in complete financial statements for an interim period. Next one AS 26 intangible assets. It prescribes the accounting treatment for intangible assets. ஸோ நம்ம இன்டான்ஜிபிள் அசட்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்காது, கண்டிப்பாக அது வந்து நான் மானிட்டரி அசட்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் AS 27 ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். த அப்ஜெக்டிவ் ஆஃப் AS 27 இஸ் டு செட் அவுட் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அக்கௌண்டிங் ஃபார் இன்ட்ரெஸ்ட் இன் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர் அசட்ஸ், liabilities, income and expenses in the financial statement of ventures and investors. Next one AS 28 impairment of assets.
The objective of AS 28 is to prescribe the procedures that an enterprise applies to ensure that its assets are carried at no more than their recoverable amount. Next one, AS 29 provisions, contingent liabilities and contingent assets. The objective of AS 29 is to ensure that appropriate recognition criteria and a measurement basis are applied to provisions and contingent liabilities, and that sufficient information is disclosed in the notes to the financial statement to enable users to understand their nature, timing and amount. The objective of this standard is also to lay down appropriate accounting for contingent assets. Next one, நம்ம இந்தியாவில் 2 விதமான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இதை நம்ம வந்து இண்ட் ஏஎஸ் அப்படின்னுவோம். இன்னொன்று லோக்கல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இது வந்து வெறும் ஏஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரூல் 2015 பிரகாரமும், அதே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அவுட்லைன்ட் இந்த கம்பெனிஸ் ரூல்ஸ் 2006 பிரகாரமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஆர் டு பி அப்ளைடு பை all listed companies, commercial banks and non-financial companies. ஸோ அன்லிஸ்டட் கம்பெனியோ இல்லை மற்ற நிறுவனங்களோ, அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இல்லை ஏஎஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம கண்ட்ரியில் வந்து இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஏஎஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன் ஃப்யூச்சரில் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஐஎஃப்ஆர்எஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இந்த ஐஎஃப்ஆர்எஸை யார் இஷ்யூ பண்ணாங்கன்னா ஐஏஎஸ்பி. நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏஎஸ் அப்படின்றது இட் இஸ் அ ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ஐஎஃப்ஆர்எஸ் அண்ட் த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் பிளான் டு அப்டேட் த ஏஎஸ் டு பி இன் லைன் with current international standard. The plan is, however, for all companies to eventually apply Indian standard. நம்ம ஐசிஏயோட பிளான் என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியுமே வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஸோ நம்மளோட இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எதோடு ஒத்து போகும் அப்படின்னா ஐஎஃப்ஆர்எஸோடு ஒத்து போகும். ஐஎஃப்ஆர்எஸ் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் ஒன், இன் அக்கார்டன்ஸ் வித் கம்பெனிஸ் ஆக்ட், த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு operating under ICAI is responsible for developing the accounting standards. நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் உருவாக்கக்கூடிய எல்லா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்குமே அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ இதுக்காக க்ரியேட் பண்ண போர்டு தான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு அப்படின்றது. இவங்க வந்து யார்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அவங்ககிட்டேருந்து அப்ரூவல் வாங்கணும். அதே மாதிரி இன்னொருத்தரோட ரெக்கமெண்டேஷன், அதாவது நேஷ்னல் அட்வைசரி கமிட்டி ஆன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னும், அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் ஏதாவது ரெகுலேஷன்ஸில் ப்ரொசீஜர்ஸில் ஏதாவது மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா மாற்றலாம். அதுவும் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் கெசட்டில் அதை பற்றி பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கான சட்டப்பிரகாரம் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணக்கப்புறம் தான் நம்மளோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ரிவைஸ் பண்ணும்போது என்எஃப்ஆர்ஏ அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா நேஷ்னல் அட்வைசரி கமிட்டி ஆன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், NACAS. NFRA ரீப்ளேசஸ் நேஷ்னல் அட்வைசரி கமிட்டி ஆன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ 2018 நேஷ்னல் ஃபினான்சிங் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதுக்குன்னு வந்து சேர்பர்சன் இருக்காங்க, அதே மாதிரி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் தான் வந்து ஐசிஏஐ எல்லா ரெகுலேஷன்ஸுமே வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. இவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து என்எஃப்ஆர்ஏ என்ன ரெகுலேஷன் சொல்லுதோ அதன் பிரகாரம் தான் வந்து ஐசிஏஐ ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு இது வரைக்கும் ஐஎஃப்ஆர்எஸ் எந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸும் அடாப்ட் பண்ணல. ஸோ அவங்க வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டையும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை வெறும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணலாம். பட் ஆனால் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், auditing framework. Under Companies Act, all companies are required to be audited in accordance with Indian Standards on Auditing issued by Auditing and Assurance Standard Board, AASB of ICAI. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே வந்து கம்பல்சரி ஆடிட் பண்ணணும். எதன் பிரகாரம் அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், அதன் பிரகாரம். இதை யார் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா ஏஏஎஸ்பி, ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் போர்டு, அவங்க தான் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இது எது கீழே இயங்குது அப்படின்னா ஐசிஏஐ கீழே இயங்குது. 2013 முன்னாடி
கம்பெனிஸ் ஆக்ட் எனாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, ஏஎஸ் சாதாரணமான ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அட் ப்ரெசண்ட் என்ன அப்படின்னா என்எஃப்ஆர்ஏ நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எனாக்ட் பண்ணக்கப்புறம் இந்த ஏஏஎஸ்பிக்கு பதிலாக என்எஃப்ஆர்ஏ கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யார் அப்ரூவிங் பர்சன்ஸ் அதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணாததுனால ஏஏஎஸ்பியே வந்து என்எஃப்ஆர்ஏ ஆப்ரேஷனல் வர வரைக்கும் ஏஏஎஸ்பி தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அட் த டைம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் ஆர் அப்ரூவ்ட் அண்ட் கிராண்டட் லெஜிஸ்லேட்டிவ் பேக்கிங் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்பான் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. அப்ரூவ்ட் எஸ்ஏ ஆர் தென் பப்ளிஷ்ட் இன் த Gazette of India. Gazette standards are authoritative under law. ஸோ என்எஃப்ஆர்ஏ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரியான ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலிமா நம்ம வந்து அஃபீஷியல் கெசட்டில் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கான அப்ரூவல் வந்து நம்மளுடைய சட்டப்பிரகாரம் அது வந்து நடக்கணும். இன் அடிஷன் டு திஸ், under section 144 of the Companies Act states that central government may require that certain companies conduct cost audit in addition to audit of financial statement. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் பண்ணுறதும் இல்லாத காஸ்ட் ஆடிட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு போர்டு க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குது. ஸோ த ஆக்ட் ஸ்டிப்புலேட்ஸ் தட் காஸ்ட் ஆடிட் மே ஒன்லி பி பெர்ஃபார்ம்டு பை cost and management accounting in accordance with cost auditing standards issued by Institute of Cost Accountant of India subject to approval of the government. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல்னால தனியாக வந்து காஸ்ட் ஆடிட் கண்டக்ட் பண்ணுறோம். இதை யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதை யார் இதுக்கான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐசிஏஐ சிஎம்ஐ ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கின காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் உருவாக்கியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா மார்ச் 2018 பிரகாரம் 4 சிஏஎஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இட் இஸ் இஷ்யூடு பை சிஏஎஸ்பி காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. நெக்ஸ்ட் ஒன், ஸோ நம்ம இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் நம்ம சொல்லலாம். இதில் வந்து 29 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரி இருக்குது. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 7th லார்ஜஸ்ட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட பரப்பளவு வந்து 32.87 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா. இந்தியாவோட பவுண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நார்த்தில் ஹிமாலயாஸ், ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட் அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷன் இன் த சவுத். நம்மளோட கவர்மெண்ட் 3 டயர் ஸ்ட்ரக்சராக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. 1 த யூனியன் கவர்மெண்ட், நம்பர் 2 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், தேர்ட் ஒன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பாடிஸ், அதாவது முனிசிபாலிட்டிஸ் பஞ்சாயத் அதை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம கண்ட்ரியில் CAG of India is a constitutional authority, has only supreme power for Indian Audit and Accounts Department. Indian Constitutionல ஆர்டிகல் 148லேருந்து 151 வரைக்கும் CAG ஆடிட் பற்றி கிளியராக லைட் டவுன் பண்ணியிருக்கு. இது எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா 1971 நம்மளோட பார்லிமெண்ட்டில் எனாக்ட் பண்ணாங்க. முக்கியமாக வந்து CAG ஆடிட்டில் CAG ஆடிட்டர்ஸோட டியூட்டி பவர்ஸ் பற்றி கிளியராக சொல்லியிருக்காங்க. சிஏஜி ஆடிட்டரோட டியூட்டி அண்ட் பவர் என்னென்னா எந்த யூனியன் டெரிட்டரியோ இல்லை கவர்மெண்ட்டோ அவங்களோட அக்கௌண்ட்ஸ், ஸோ கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ், எந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து சரிபார்க்கக்கூடிய அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான என்ன டவுட்ஸ்னாலும் இல்லை என்ன ஸ்டேட்மெண்ட்னாலும் விசாரிக்கக்கூடிய அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஆர்டிகல் 150 ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம சிஏஜி ஆடிட் வந்து என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸை பார்ப்பாங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸோட அக்கௌண்ட்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட அக்கௌண்ட்ஸும் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆர்டிகல் 151 ஆடிட் ரிப்போர்ட். ஸோ த ரிப்போர்ட் ஆஃப் சிஏஜி ஆடிட்டர் ரிலேட்டிங் டு அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யூனியன் ஷால் பி சப்மிட்டட் டு பிரசிடெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பிரசிடெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் அந்த சமயத்துலேயும் சப்மிட் பண்ணுவாங்க. சப்போஸ் அது வந்து ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட்கான ஹெட் யார், கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், அவங்கக்கிட்ட அந்த சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அது முக்கியமாக வந்து அந்த ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சர் எப்போ நடக்குதோ
ஸோ இந்த சட்டசபை எப்போ கூடுதோ அந்த சமயத்தில் இந்த சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சிஏஜி ஆடிட்டீஸ். ஸோ இவங்க என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ், autonomous bodies and other government assisted bodies, urban or local urban or rural local self government bodies. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரி பார்க்கக்கூடிய ஒர்க் வந்து சிஏஜி ஆடிட்க்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் 3 dimensions ஆஃப் ஆடிட். ஸோ நம்ம ஆடிட்டை வந்து 3 டைமென்ஷனாக பிரிக்கணும். ஒன்று கம்ப்ளைன்ஸ் ஆடிட், இன்னொன்று ஃபினான்ஷியல் ஆடிட், தேர்ட் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். கம்ப்ளைன்ஸ் ஆடிட் அப்படின்னும் போது யாராவது ஒரு நபர் மேலே கம்ப்ளைண்ட் இருந்தாலோ அதுக்காக ஆடிட் கண்டக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் அப்படின்றோம். ஃபினான்ஷியல் ஆடிட்ன்றது அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு வருஷமும் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது, இன்கம் எவ்வளோ இருக்குது, எதுக்கெல்லாம் அவங்க ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுறதுக்கான கண்டக்ட் பண்ணுற ஆடிட் வந்து ஃபினான்ஷியல் ஆடிட். லாஸ்ட் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். நம்ம அந்த வேர்ட்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது அவங்களுடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ லாஸ்ட் டைமோட இந்த டைம் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கா, ஸோ எதுக்கெல்லாம் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஃபண்ட்ஸை, ஸோ அவங்களோட மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஆடிட் பண்ணுறது தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். ஃபைனலி கன்க்ளூஷன். ஸோ ஃபைனலி ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இட் இஸ் அ நார்ம்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ்னு சொல்லலாம். இல்லை என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் ஆடிட்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும், முக்கியமாக வந்து அட் த டைம் ஆஃப் கண்டக்டிங் ஆடிட் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட். இட் ப்ரொவைட் ப்ராட் கைடன்ஸ் டு த ஆடிட்டர்ஸ். தேங்க்யூ.